நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் கோலா உருண்டை. ஸோ எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொத்துக்கறியாக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மட்டன் நல்லா கறியை எடுத்துகிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பல்ஸில் வச்சு ஒரு அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் என்னென்ன அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் கடலை மாவு கொஞ்சம், இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பெசச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து வடை மாதிரி கூட தட்டி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உருண்டை பிடிச்சி போட்டிங்க அப்படின்னா உருண்டைக்கு வந்து நீங்கள் வடைச்சட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து அதிகமாக உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் நீங்கள் இந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டு எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெயும் கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம். அன்ஹெல்த்தி கூட. ஸோ அதே எண்ணெய் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது நல்லதும் இல்லை உடம்புக்கு. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் செய்கிறோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லது உடம்புக்கும். ஸோ ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும். பட் ரவுண்டை விட இந்த மாதிரி தட்டி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவும் வேகும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல் ஏற்கனவே வச்சுருந்த சேனலில் சப்ஸ்கிரைப் இருந்தது. பட் வந்து அது போயிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஓகே, அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் மக்களே.